இந்த விமானம் தரையிறங்கிய சமகாலத்தில் நேற்றைய நாளில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரச முக்கிய அதிகாரிகளோடு ஒரு ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மீட்பு அணியினர் அல்லது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம், பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்களை துப்புரவு செய்வதற்கும் உதவிகளை வழங்குவதற்கும் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக மன்னாரை நோக்கி நகர்வது தொடர்பில் ஒரு ஆலோசனை இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. C-130 விமானம் பலாலியில் தரையிறங்கிய பின்னர் இந்த உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எமக்கு மிகவும் இரகசியமாக கிடைக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது. ஏன் இவை நடைபெற்றிருக்கிறது என்றால், அமெரிக்கா எதிர்பாராத விதமாக பலாலியில் தரையிறங்குகிறது. இது இந்தியாவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்த தரையிறக்கம் என்பது அவர்கள் உண்மையில் ஒரு ஆத்மார்த்தமாக இதனை விரும்பி இருப்பார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இது எப்படி நடந்தது அல்லது இது எந்த வகையில் நடைபெற்றது என்கின்ற கேள்விகள் கேட்க முடியாத ஒரு தர்ம சங்கடம் இப்போது பேரிடர் இடம்பெற்றிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை எடுத்துச் சென்றோம் என்று சிலர் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கக்கூடிய விமர்சனம், ஏன் வடமாகாணத்துக்கு இந்த விமானம் சென்றிருக்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத பிரதேசத்தை நோக்கி சென்றிருக்கிறது என்று. பாதிப்புகள் இலங்கை முழுவதும் பாதிப்பு இருக்கின்றது. அந்த பாதிப்பு என்பது மன்னார் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த மன்னார் மாவட்டத்துக்கான ஒரு வளங்கள் பிரிவாக இவை சென்றிருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் எம்மத்தியில் இருக்கின்றது. அது எவ்வாறு இருக்கின்ற போது விமான தரையிறக்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிம்பத்தையும் உடைத்து சிதறவிட்டிருக்கின்றது. இந்தியா கட்டி காத்து வந்த அந்த பெரிய விமானம் தரையிறங்க முடியாது அல்லது பெரிய விமானத்துக்குரிய ஓடுபாதை கட்டமைப்புகள் இல்லை என்பதெல்லாம் இங்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா சூழலிலும் தரையிறங்குவதற்கும் விமானம் பறப்பதற்குமான இயல்பு நிலை கொண்டிருந்தாலும் கூட கட்டாயக்கா விமான நிலையத்துக்கு இணையான ஓடுபாதைகள் பலாலியில் இருக்கிறது என்கின்ற ஒரு ரகசியம் அம்பலப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் தொடர்ச்சியாக இந்தியா மௌனம் காத்து வருகின்றது. இந்த வாரம் அல்லது இனிவரப்போகின்ற நாட்களில் ஒருவேளை இந்தியாவின் கனரக விமானம் ஒன்று பலாலியில் தரையிறங்க முயற்சி செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில வேளை செய்யாமல் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் ஒதுங்கியிருந்த அமெரிக்காவை இந்த பூகோள அரசியல் தான் தமிழர்களுக்கான தீர்வையும் தமிழர் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க போவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அல்லது ஒரு அடையாளமாக இதனை பார்த்துக் கொள்ளலாம். இதில் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன விமானம் இறங்கி விட்டால் எல்லாம் நடந்து விட்டதா, இதெல்லாம் சும்மா கற்பனை கதை என்று. கற்பனைகள் அல்ல. தமிழர்களுக்கான ஒரு விடிவு என்பது அரசியல்வாதிகளாலோ அல்லது அங்கிருக்கக்கூடிய யார் நிபுணர்களாலோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை.